கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி சனிக்கிழமை. பிரியமானவர்களே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இன்றைக்கு நம்முடைய ஆசீர்வாத டிவியின் உபவாச கூட்டம் சென்னையில் உள்ள கீழ்ப்பாக்கத்தில் தூய ஜார்ஜ் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் வைத்து நடைபெற இருக்கின்றது. தேவ பிள்ளைகள், இந்த நாளிலே நீங்கள் அவளோடு கூட கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்காக பலத்த கிரியைகளை இன்றைக்கு செய்வார், இதில் சந்தேகமே இல்லை. இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் சங்கீதம் 115:13. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதற்கு முந்தின வசனம் பாருங்கள். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். இங்கு ஆண்டவர் நம்மை நினைத்திருக்கிறாராம். யாரையெல்லாம் ஆசீர்வதிப்பார் என்று பார்க்கும் பொழுது, தாம் தெரிந்து கொண்ட ஜனம் இஸ்ரவேலர்களை ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், கர்த்தருக்கு ஊழியம் செய்கின்றவர்களை ஆசீர்வதிப்பார். அதனோடு கூட கர்த்தருக்கு பயப்படுகின்ற பெரியோர் சிறியோர் என்றால் என்ன, வயது வித்தியாசம் இல்லாமல் அவர்கள் முதிர்ந்தவர்களாக இருந்தாலும் சிறு குழந்தைகள் 2-3 வயதிலேயே பிள்ளைகளுக்கு நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை சொல்லிக் கொடுத்து கர்த்தரை தொழுது கொள்ள இவைகளெல்லாம் சொல்லிக் கொடுத்து வளர்க்கும் போது அவர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு வளருவார்கள். அப்போ ஆண்டவர் கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, ஏன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க மாட்டேங்கிறார், எனக்கு இந்த ஆசீர்வாதம் இல்லையே, எனக்கு அந்த ஆசீர்வாதம் இல்லையே என்று சொல்லி நீங்கள் கேள்வி கேட்பவர்களாகவே இருந்து கொண்டிருக்கிறீங்களா? நீ கேள்வி கேட்பதையெல்லாம் விட்டுவிட்டு நீங்கள் ஆண்டவருக்கு பயந்து நான் எப்படி இருக்கிறேன் என்பதை யோசிச்சு பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னா என்ன அப்படின்னா, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நீதிமொழிகள்ல எழுதியிருக்கின்றது. அப்போ தீமையானவைகளை வெறுத்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழும் பொழுதுதான் அவருக்கு பயப்படுகிற பயத்தை நம்ம காண்பிக்கின்றோம். இப்போ வீட்டில் பிள்ளைகள் பெற்றோருக்கு அவங்க சொல்கிறபடி கீழ்ப்படிஞ்சு எல்லாவற்றிலும் செயல்படுவார்கள். ஆனால் அப்போ என்னத்தை, பெற்றோருக்கு பயந்து வாழ்கிறாங்க. ஒன்று நேசிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் பயந்து வாழ்கிறாங்க. அவங்க கீழ்ப்படிந்த அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்களோ அவங்க சொல்கிறது எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும், அவங்க நல்லது தான் சொல்வாங்க என்று சொல்லி அதற்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறது. அப்போ அவங்களுக்கு பெற்றோருக்கு பயந்து வாழ்கிறாங்கன்னு அர்த்தம். அதே போல் ஆண்டவருக்கு நம்ம பயப்படுறோம் என்பது எப்படி தெரியும் அப்படின்னா, அவருடைய வார்த்தைகளின்படி நம்ம நடக்கணும். அதே நேரத்தில் பாவம் தீமை அவர் வெறுப்பதை நம்ம வெறுத்துறணும். தீமையை அவர் வெறுக்கிறார், அப்போ நம்மளும் அதை வெறுத்து விட வேண்டும். அப்போ நன்மை செய்பவர்களாக இருக்க வேண்டும். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழ வேண்டும். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே அவர் சமூகத்தில் களி கூறுங்கள் என்று சங்கீதம் 2 எழுதியிருக்கிறது போல கர்த்தரை நம்ம சேவிக்கின்றோம். நம்முடைய ஆண்டவர் தான், நம்முடைய ஆண்டவர் நமக்கு நன்மை செய்பவர் தான் என்று சொல்லி நம்ம எப்படி வேணாலும் வாழலாம் என்று நம்ம இருக்கக்கூடாது. பயத்தோடு அவரை சேவிக்க வேண்டும். நம்ம பார்க்கிறோம், தாவீதின் காலத்தில் முதல் தடவையாக ஒரு தடவை கர்த்தருடைய பெட்டியை கொண்டு வரும் பொழுது, அதாவது பெட்டி இடறி விழுவது போல இருந்த உடனே வண்டி அப்படி இடறுகிறது என்று பார்த்த உடனே அதை நடத்தி சென்ற ஊசா அது வேகமாக போய் தொட்டார் என்று பார்க்கிறான். ஆனால் வசனம் சொல்லுது, அவன் கர்த்தருடைய பெட்டியை துணிகரத்தோடு தொட்டதினாலே கர்த்தரை அடித்தார் என்று பார்க்கிறோம். அப்போ என்ன அர்த்தம்னா, ஒரு பயம் இல்லாமல், அப்போது இதில் என்ன இருக்குது, இது கர்த்தருடைய பெட்டி தான், இதில் என்ன இருக்குது, இதில் மண்ணா இருக்குது பொற்பாத்திரத்தில், அப்புறம் ஆரோனின் கோல், துளிர்த்த ஆரோனின் கோல் இருக்குது, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தானே, கர்த்தருடைய கட்டளைகள் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது, இதனால் என்ன அப்படிங்கிற ஒரு அதை குறித்ததான ஒரு பயம் இல்லாமல் அப்படி ஒரு அசால்ட்டாக அப்படி துணிகரத்தோடு அது தொட்ட உடனே ஆண்டவருக்கு கோபம் வந்துச்சு, ஊசா மரித்தான் என்று பார்க்கிறோம்.
ஆனால் அதே நேரத்தில் அதே கர்த்தருடைய பெட்டியை அப்போ ஓபேத் ஏதோம் வீட்டில் கொண்டு போய் வைத்திருக்கும் பொழுது 3 மாதங்களில் அந்த ஓபேத் ஏதோமையும் அவன் குடும்பத்தாரையும் அவன் வீட்டார் எல்லாரையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறத பார்க்கின்றோம். இங்கு ஓபேத் ஏதோமே ஏன் ஆசீர்வதிக்கிறார்? அவர் கர்த்தருக்கு பயந்து வாழுகின்ற ஒரு மனிதனாக இருக்கலாம். அவருடைய குடும்பத்தாரும் அப்படியே இருந்திருக்கிறாங்க. அதனால கர்த்தருடைய பெட்டி அவங்க வீட்டில் இருக்கும்போது அதை பயத்தோடு நடுக்கத்தோடு அதை பராமரித்து ஆண்டவருக்கு பயந்து அவரை சேவித்திருப்பாங்க. அதனால கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட நம்ம அப்படி ஆண்டவருக்கு அப்படி நடுக்கத்தோடு பயத்தோடு எல்லாவற்றையும் நம்ம செய்யணும்னு யோசிக்கிறோம். அது என்னன்னா, தீமையை வெறுத்து விட்டாலே போதும், பாவத்தை வெறுத்து விட்டாலே போதும், கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்ந்தா போதும். அதுவே நாம் அவருக்கு பயப்படுகிற பயத்தை அவருக்கு காண்பிக்கின்றது. பிரியமானவர்களே, இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு ஆண்டவர் சொல்லுகின்றார், எனக்கு பயப்படுகிற பயம் உனக்கு முன்பதாக எப்போதும் செல்ல கடவது இருக்க கடவது என்று சொல்லுகின்றார். ஒரு நாளும் ஆண்டவரை குறித்த ஒரு அசட்டையாய் அவரை எண்ணுவது, அவருக்கு கனம் கொடுக்காமல் இருப்பது, நம்முடைய செய்கைகளில் நம்முடைய வாழ்க்கையில் அவரை எல்லாவற்றிலும் அவரை கனவீனப்படுத்தி நடத்தி நம்ம வாழ்வது அவருக்கு பயமில்லாத வாழ்கின்ற கிறிஸ்தவர்களாக இருப்பது போன்று. அப்படியல்ல, தேவ பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவர் நம்மை நினைத்திருக்கின்றார். அவர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, நீங்கள் ஒருவேளை பெற்றோர் கர்த்தருக்கு பயந்து வாழலாம். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க, கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறத சொல்லிக் கொடுங்க. வருகிற தலைமுறையினர் இதிலே சற்று குறைவுபட்டவர்களாக இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. எனவே பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து கர்த்தருக்கு பயந்து வாழும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லிக் கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக அவங்க கர்த்தருக்கு பயந்து வாழ ஆரம்பிப்பாங்க. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலே தியானித்த இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவரே அப்பா, உம்மை நேசிப்பதோடு உமது வார்த்தைகளை கை கொண்டு ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாதவைகளை வெறுத்து தீமையை வெறுத்து வாழ உடைய பிள்ளைகள் பழகி கொள்ளட்டும். அப்பொழுது ஆண்டவரே, அவர்கள் உமக்கு பயப்படுகிறார்கள் என்பதை நீர் அறிந்து கொள்ளுவீர். உமக்கு பயப்படுகிற பயத்தோடு இருக்க கிருபை செய்தருளும். இந்த ஜெபத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு நமது ஆசீர்வாத டிவியின் உபவாச கூட்டம் சென்னையில் வைத்து நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்திற்கு தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய வல்லமை பலமாக விளங்கும். பரிசுத்த ஆவியானவர் பலமாய் இறங்கி வருவார், உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆண்டவர் இயேசு உங்களுக்கு அற்புதங்களை செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். கட்டாயம் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.